இன்னைக்கு ஒர்க்கில் ஒரு சின்னாரோ நடந்துச்சு. அதுலேருந்து புது விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒர்க் பண்ணிட்டு தான் நார்மலாக தான். திடீர்னு ஏதாச்சும் சும்மா நாங்கள் ஒர்க் பண்ணுற பிராண்டோட வெப்சைட்டு உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லி சர்ச் பண்ணேன். ரேண்டமாக கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணேன். பார்த்தா ஃபஸ்ட்டு ரிசல்ட் எங்கள் பிராண்ட் தான் வந்துச்சு. பட் செகண்ட் ரிசல்ட் வந்து வேற ஒரு பிராண்டு. பட் வந்து அது எப்படி அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். அது வந்துட்டு என்னென்னா மெயினாக ஸ்பான்சர்டுன்னு மென்ஷன் ஆகிருந்தது. ஸோ செகண்ட் ரிசல்ட் மிச்சது எல்லாமே தேர்டு ஃபோர்த் வர இது எல்லாமே எங்கள் பிராண்டு தான் வந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், எப்படி நம்ம பிராண்டோட கீவேர்டு தான் போட்டு சர்ச் பண்ணோம், அது எப்படி செகண்ட் ரிசல்ட் மட்டும் வேறு பிராண்டோடது வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்து ரிசர்ச் பண்ணி அது இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே நம்ம வந்து பிபிசி பேப்பர் கிளிக்கில் வந்துட்டு எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீவேர்டு போட்டு நான் சர்ச் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த கீவேர்டை வந்துட்டு வேறு பிராண்ட்ஸுமே யூஸ் பண்ணி அவங்களோட பிபிசிக்காக அவங்க வந்து ரேங்க் பண்ணியிருப்பாங்க.